அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது ஜெனரல் சயின்ஸ் பகுதியிலிருந்து இன்று நடந்த மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொளியில் பார்க்குள்ளோம். குறிப்பாக 12ஆம் வகுப்பு பொருளாதாரம் பாடப்புத்தகத்திலிருந்து அலகு 5 மற்றும் 6, 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து வேதியியல் பகுதியிலிருந்து அலகு 7, 8 மற்றும் 2023 ஜூலை மாதத்தில் நடைபெற்ற மிக முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் இருந்தும் நாம் தேர்வு எழுதியிருக்கிறோம். அந்த தேர்வுக்கான விடை குறிப்பதை பார்க்கலாம். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பொறுத்துக. ஒப்பு மூலக்கூறு நிறை. நீரின் ஒப்பு மூலக்கூறு நிறை 18 கிராம். கார்பன் டை ஆக்சைடின் ஒப்பு மூலக்கூறு நிறை 44 கிராம். அமோனியாவின் ஒப்பு மூலக்கூறு நிறை 17 கிராம். HCl ஒப்பு மூலக்கூறு நிறை 36.5 கிராம். சரியானதை ஆப்ஷன் சி. கேள்வி 2. அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார்? அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் ஜான் டால்டன். கேள்வி 3. ஓர் அணுவின் நிறைக்கு டேஸ் காரணமாகும். ஒரு அணுவின் நிறைக்கு புரோட்டான் மற்றும் நியூட்ரான் காரணமாகும். கேள்வி 4. அணுநிறையை கணக்கிடக்கூடிய நவீன முறை எது? அணுநிறையை கணக்கிடக்கூடிய நவீன முறை நிறை நிறமாலை மானி முறை. கேள்வி 5. பின்வருவனற்றில் தவறானது எது? இதில் 4 ஆப்ஷனில் தவறானது டி ஆப்ஷன் தான். மெக்னீசியத்தின் அணுநிறை 23 இருக்குது. அது சோடியத்தினுடைய அணுநிறை தான் 23 வரும். அப்போது ஆப்ஷன் டெல்லி ஆப்ஷன் தவறாக இருக்குது. அதே கார்பனின் அணுநிறை 12, நைட்ரஜனுடைய அணுநிறை 14, ஆக்சிஜனுடைய அணுநிறை 16. கேள்வி 6. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. கார்பன் 12இன் இயற்கை பரவல் 1.10%. கூற்று 2. கார்பன் 13இன் இயற்கை பரவல் 98.90%. ஸோ இது ரெண்டுமே தவறாக இருக்குது. கார்பன் 12இனுடைய இயற்கை பரவல் எவ்வளோ இருக்குன்னா கார்பன் 12 தான் அதிகமாக பூமியில் கிடைக்குது, 98.90%. கார்பன் 13 பார்த்தீங்கன்னா இயற்கை பரவல் 1.10% இருக்குது. ரெண்டுமே மாறி இருக்குது. அப்போ 1, 2 தவறு. கேள்வி 7. போரானின் அணுநிறை மதிப்பு எவ்வளவு? போரானின் அணுநிறை மதிப்பு 10.811. கேள்வி 8. பூமியின் மேற்பரப்பு மற்றும் மனித உடலில் அதிகமாக காணப்படக்கூடிய தனிமம் எது? ஆக்சிஜன். கேள்வி 9. சல்ஃபியூரிக் அமிலத்தின் ஒப்பு மூலக்கூறு நிறை எவ்வளவு? சல்ஃபியூரிக் அமிலத்தின் ஒப்பு மூலக்கூறு நிறை H2SO4. இதனுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை 98. அவகேட்ரா எண்ணின் மதிப்பு என்ன? 6.023 × 10⁻23. கேள்வி 11. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் வாயுவானது 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லிலிட்டர் பருமனை ஆக்கிரமிக்கும். சரி. கூற்று 2. சேர்மங்களின் சதவீத இயல்பு என்பது 100 கிராம் சேர்மத்தில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் நிறையை குறிப்பதாகும். கூற்று 2 சரி. அப்போது 1, 2 சரி. கேள்வி 12. நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் சதவீத இயல்பு H2O. இதனுடைய சதவீத இயல்பு எவ்வளோ இருக்குன்னா ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 11.11%, ஆக்சிஜன் 88.89% இருக்குது. அப்போ சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 13. யாருடைய கூற்றுப்படி மாறா வெப்ப மற்றும் அழுத்த நிலையில் சம பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும்? அவகேட்ரா கூற்றுப்படி. கேள்வி 14. அவகேட்ரா விதியின் பயன்பாடுகள் சரியானது எது? 1. கெலுசக் விதியினை விவரிக்கிறது. வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிட உதவுகிறது. அவகேட்ரா விதியினை பயன்படுத்தி வாயுக்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிடலாம். மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கு உள்ள தொடர்பை வருவிக்க உதவுகிறது. ஸோ அனைத்துமே சரி. அவகேட்ரா விதியின் பயன்பாடுகளில் சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 15. ஒப்பு மூலக்கூறு நிறை வாய்ப்பாடு. ஒப்பு மூலக்கூறு நிறைக்கான வாய்ப்பாடு என்னன்னா 2 × ஆவி அடர்த்தி. 2 பெருக்கல் ஆவி அடர்த்தி தான் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கான வாய்ப்பாடு. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 16. 1 கிராம் தங்கத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1 கிராம் தங்கத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை 3.042 × 10⁻21 ஆட்டம்ஸ்.
ஸோ அணுக்கள். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 17. ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட ஒரு தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் டேஸ் எனப்படும், ஐசோடோப்புகள் எனப்படும். கேள்வி 18. கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது? கீழ்கண்டவற்றுள் எதுனா ஒரு ஈலியம் அணு குறைந்த நிறையை கொண்டுள்ளது. கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு? கார்பன் டை ஆக்சைடு CO2 தான் மூவணு மூலக்கூறு. கேள்வி 20. திட்டவெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் கார்பன் டை ஆக்சைடின் பருமன் எவ்வளவு? திட்டவெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராமினுடைய CO2 பருமன் எவ்வளோ இருக்குன்னா 2.24 லிட்டர். கேள்வி 21. ஒரு AMU என்பது ஒரு கார்பன் 12 அணுவின் அணுநிறையில் 1/12 பங்கின் நிறைக்கு சமமாக இருக்கும். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 22. கூற்று காரணம். கூற்று அலுமினியத்தின் ஒப்பு அணு நிறை 27. காரணம் ஒரு அலுமினியம் அணுவின் நிறையானது 1/12 பங்கு கார்பன் 12 நிறையை விட 27 மடங்கு அதிகம். ஸோ கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 23. பொறுத்துக. 8 கிராம் ஆக்சிஜனில் எவ்வளோ மோல் இருக்குன்னா 0.25 மோல்கள் இருக்கும். 4 கிராம் ஹைட்ரஜனில் எவ்வளோ மோல் இருக்குன்னா 2 மோல்கள் இருக்கும். 52 கிராம் ஈலியத்தில் எவ்வளோ மோல் இருக்குன்னா 13 மோல்கள் இருக்கும். 112 கிராம் நைட்ரஜனில் வந்து பார்த்திங்கன்னா 4 மோல்கள் காணப்படும். 35.5 கிராம் குளோரினில் எவ்வளோ மோல் இருக்குன்னா 0.5 மோல்கள் காணப்படும். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 24. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் எவ்வளவு? திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் 22.4 லிட்டர். கேள்வி 25. ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை. ஆக்சிஜனுடைய கிராம் மூலக்கூறு நிறை 32 கிராம். கேள்வி 26. பொறுத்துக. தொகுதி 13. தொகுதி 13 வந்து போரான் குடும்பத்தை சேர்ந்தது. தொகுதி 14 கார்பன் குடும்பத்தை சார்ந்தது. தொகுதி 15 நைட்ரஜன் குடும்பத்தை சார்ந்தது. தொகுதி 16 ஆக்சிஜன் குடும்பம் சொல்லலாம். தொகுதி 16 அல்லது சால்கோஜன்ஸ் குடும்பம் சொல்லலாம். தொகுதி 17 ஹேலஜன் குடும்பம்னு சொல்லலாம். அப்போ சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 27. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? அணு ஆரமானது தொடரில் அதிகரிக்கிறது. அயனி ஆரமானது தொகுதியில் குறைகிறது. அயனியாக்கும் ஆற்றல் தொடரில் அதிகரிக்கிறது. எலக்ட்ரான் நாட்டம் தொடரில் அதிகரிக்கிறது. எலக்ட்ரான் கவர்த்தன்மை தொடரில் அதிகரிக்கிறது. ஸோ இதில் அணு ஆரம் பார்த்திங்கன்னா தொடரில் குறையும். அயனி ஆரம் தொகுதியில் அதிகரிக்கும். இங்கே குறையன்னு இருக்காங்க. 1 2 தப்பு. 3 அயனியாக்கும் ஆற்றல் தொடரில் அதிகரிக்கும், தொகுதியில் குறையும். அப்போ எதெல்லாம் தொடரில் அதிகரிக்குன்னா அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் கவர்த்தன்மை, எலக்ட்ரான் நாட்டம். அயனியாக்கும் ஆற்றல் தொடரில் அதிகரிக்கும், எலக்ட்ரான் நாட்டம் தொடரில் அதிகரிக்கும், எலக்ட்ரான் கவர்த்தன்மை தொடரில் அதிகரிக்கும். அப்போ எதெல்லாம் தொடரில் குறையும்? அணு ஆரமும் அயனி ஆரமும் தொடரில் குறையும், அதே தொகுதியில் அதிகரிக்கும். அப்போ தொகுதியில் அதிகரிக்கக்கூடியது 2, அணு ஆரம் அயனி ஆரம். மற்ற 3ம் தொகுதியில் குறையும். ஒன்று ஞாபகம் வச்சிங்கன்னா இன்னொன்று ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மனப்பாடம் பண்ணாங்கன்னா மறந்துடும். அப்போது தொடரலன்னா எது அதிகரிக்கும்? அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகரிக்கும். தொகுதினா அணு ஆரமும் அயனி ஆரமும் அதிகரிக்கும். ஞாபகம் வச்சுக்காங்க. சரியான விடை 1 2 தவறு, 3 4 5 சரி. கேள்வி 28. இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்த்தன்மை வித்தியாசம் 1.7 விட அதிகமெனில் அது டேஸ் பிணைப்பு. இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்த்தன்மை வித்தியாசம் 1.7 விட குறைவாக இருந்துச்சுன்னா அது சகப்பிணைப்புனோ, அதிகமாக இருந்தால் அது அயனி பிணைப்பு. அதிகம்னா அயனி பிணைப்பு. கேள்வி 29. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 எல்லா தாதுக்களும் கனிமங்களே. கூற்று 2 ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகாது. அப்போ கூற்று 1 2 சரி. கேள்வி 30. களிமண்ணின் வேதிவாய்ப்பாடு என்ன? களிமண்ணின் வேதிவாய்ப்பாடு Al2O3 2SiO2 2H2O. களிமண்ணின் வேதிவாய்ப்பாடு Al2O3 2SiO2 2H2O. அதே பாக்சைட்னா Al2O3 2H2O வரும். பாக்சைட்டின் ஃபார்முலா வந்து Al2O3 2H2O. இங்கே SiO2 2SiO2 வந்தால் அது களிமண். SiO2 வராமல் Al2O3 2H2O வந்தால் அது
பாக்சைட்டின் வாய்ப்பாடு. கேள்வி 31. ஆக்சைடு தாதுக்கள் எம்முறையில் தூய்மையாக்கப்படுகின்றன? ஆக்சைடு தாதுக்கள்னா புவியீர்ப்பு முறையில் தூய்மையாக்கப்படுகின்றன. கேள்வி 32. உலோக தாது பொருட்களோடு கலந்துள்ள மண் மற்றும் பாறைத்தூள் மாசுக்கள் எதுனா காங்கு அல்லது தாது கோலம்னு சொல்லலாம். உலோக தாது பொருட்களோடு கலந்துள்ள மண் மற்றும் பாறைத்தூள் மாசுக்கள் எவ்வாறு அழைக்கலாம்? காங்கு அல்லது தாது குலம். சரியான விடை A மற்றும் B. கேள்வி 33. பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாதது எது? சுண்ணாம்புகள் கிடைக்கும் இடங்கள் கோவை, கடலூர், திண்டுக்கல். சரி. ஜிப்சம் கிடைக்கும் இடங்கள் திருச்சி, கோவை. சரி. டைட்டானியம் கனிமங்கள் கிடைக்கும் இடங்கள் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி. சரி. டங்ஸ்டன் கிடைக்கும் இடங்கள் மதுரையில் கிடைக்கும், ஆனால் கன்னியாகுமரியில் கிடைக்குமான கிடைக்காது. அப்போது டி ஆப்ஷன் பொருந்தாதது. கேள்வி 34. பொறுத்துக. ஆக்சைடு தாதுக்கள் எதெல்லாம் ஆக்சைடு தாதுக்கள்னா பாக்சைட், குப்பரைட், ஏமடைட். கார்பனேட் தாதுக்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஏற்கனவே டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க. ஆக்சைடு தாதுக்கள் எது? ஆக்சைடு தாதுக்கள்னா பாக்சைட், குப்பரைட், ஏமடைட். கார்பனேட் தாதுக்கள் மார்பிள், மேக்னசைட், சிட்டரைட். ஹேலைட் தாதுக்கள் கிரியோலைட், ப்ளூஸ்பார், பாறை உப்பு. சல்பைட் தாதுக்கள் கலினா, இரும்பு பைரட், ஜிங்க் பிளான்ட். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 35. அதிவினைப்படும் உலோகங்களில் தவறானது. அதிவினைப்படும் உலோகங்கள் சரியானதா? சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம். அது அதிவினைப்படும் உலோகங்கள் சரியானது. ஜிங்க் குறைந்த வினைப்படும் திறன் கொண்டது. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி. கேள்வி 36. பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றம் செய்ய பயன்படும் முறை. பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றம் செய்ய பயன்படும் முறை பேயர் முறை. கேள்வி 37. அலுமினியத்தின் முக்கிய தாது எது? அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட். Al2O3 2H2O. அலுமினியத்தின் பாக்சைட்டின் ஃபார்முலா Al2O3 2H2O. 38. விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்களை செய்ய பயன்படுது. விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்களை செய்ய பயன்படுது அலுமினியம். கேள்வி 39. தாமிரத்தின் தாதுக்களில் பொருந்தாதது. தாமிரத்தின் தாதுக்களில் சரியானது எதுனா காப்பர் பைரட், குப்ரைட், காப்பர் கிளான்ஸ். கிரோலைட் பார்த்தீங்கன்னா தாமிரத்தின் தாதுக்கள் பொருந்தாதது. கேள்வி 40. பொறுத்துக. கார்பனின் அளவு. இது ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில் டிஎன்பிசியில். வார்ப்பிரும்பில் எவ்வளவு சதவீதம் கார்பன் இருக்குன்னா 2% 4.5% காணப்படும். எக்கில் 0.2% 2% காணப்படும். தேனிரும்புனா <0.2% தான் கார்பன் இருக்கும். மிக வலிமையான இரும்புனாவே அது தேனிரும்பு தான். அப்போ சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 41. பொறுத்துக. பித்தளைனா காப்பரும் ஜிங்க்கு சேர்ந்தது. வெண்கலம்னா காப்பரும் டின்னும் சேர்ந்தது. அடுத்து டியூராலமின்னா அலுமினியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், காப்பர் சேர்ந்தது. மெக்னாலியம்னா அலுமினியம், மெக்னீசியம் சேர்ந்ததா மெக்னாலியம். சரியான ஆப்ஷன் ஏ. 42வது கேள்வி. இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? அப்போ இந்தியாவில் முதலாக திறக்கப்பட்ட கடல் பாலம் பாம்பன் பாலம் தான். எப்போ திறந்துருப்பாங்கன்னா 1914. அதே நீளமான பாலம்னா பத்ராவளி பாலம் 2010 திறந்திருப்பாங்க. கேள்வி 43. ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை. ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகள் மொத்தம் தனிம வரிசை அட்டவணையாவே 7 தொடர்கள் 18 தொகுதிகள் இருக்கும். முதல் தொகுதி கார உலோகம், இரண்டாம் தொகுதி கார மண் உலோகங்கள், 3-12 இடைநிலை தனிமங்கள், 14 போரானு, 15 கார்பனு, 16 ஆக்சன் அல்லது சால்கோஜினிக், 17 ஏலஜன், 18 உயிரை வாயுக்கள், மந்த வாயுக்கள், பூஜை வாயுக்கள் என்று அழைப்பர். 44வது கேள்வி. நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை எது? நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை அணு எண். மோஸ்ட்லியே தான் சொல்லியிருப்பார். 1913 குறிப்பிட்டுள்ளார். துருவின் வாய்ப்பாடு ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்க. நீரேறிய பெர்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லலாம். கெமிக்கல் நேமு. ஃபார்முலா Fe2O3 int H2O. இதுதான் துருவின் வாய்ப்பாடு. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி 46வது கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை சில்வர் டின் ரசக்கலவை. சில்வர்னா Ag, டின்னா Sn ஃபார்முலா. அப்போ சில்வர் டின் ரசக்கலவை எதுக்கு பயன்படுதுன்னா பற்குழிகளை அடைக்க பயன்படுகிறது. கேள்வி 47. மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வை டேஸ் எனப்படும். இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதற்கு நாகமுலாமிடல் என்று பெயர். கேள்வி 48. நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டும் பூஜ்ஜியமாக காரணம். நியான் வாயுவினுடைய எலக்ட்ரான் நாட்டும் பூஜ்ஜியமாக காரணம் எலக்ட்ரானுடைய உறுதியான கட்டமைப்பு தான். கேள்வி 49.
இரும்பை அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்க தேவையானவை வறுத்தெடுக்கப்பட்ட தாது கரி சுண்ணாம்புக்கல் முறையே டேஸ் என்ற விகிதத்தில் இருக்கும். வறுத்தெடுக்கப்பட்ட தாது கரி சுண்ணாம்புக்கல் வந்து பார்த்திங்கன்னா 8:4:1 என்ற விகிதத்தில் இருக்கும். கேள்வி 50. அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு அலுமினியத்தின் பங்கு ஆக்சன் ஒடுக்கி. கேள்வி 51. 2023ஆம் ஆண்டுக்கான உலக மக்கள் தொகை தினத்தின் கருப்பொருள். உலக மக்கள் தொகை தினம் வந்து ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். இந்த மக்கள் தொகை தினத்தினுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023க்கான தீம் பாலின சமத்துவத்தின் சக்தியை கட்டவிழ்த்து விடுதல், நமது உலகின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை திறக்க பெண்கள் மற்றும் சிறுமிகளின் குரல்கள் உயர்வதை உறுதி செய்தல் தான் 2023ஆம் ஆண்டுக்கான உலக மக்கள் தொகை தினத்தின் தீம். 52வது கேள்வி. இந்தியா ஐஎன்எஸ் கிருபானை எந்த நாட்டிற்கு பரிசாக வழங்கியது? இந்தியா பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் கிருபான் என்ற போர்க்கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமிற்கு வழங்கியது. கேள்வி 53. தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பானை ஓடுகள் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கிடைத்துள்ளன? துலுக்கர்பட்டி அகழாய்வில். தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பானை ஓடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அகழாய்வு கிடைச்சிருக்குன்னா துலுக்கர்பட்டி அகழாய்வில் கிடைத்துள்ளன. கேள்வி 54. கீழடியில் தற்போது எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது? கீழடியில் பார்த்தீங்கன்னா 9வது கட்ட அகழாய்வு பணி. கேள்வி 55. ஆசியாவின் சிறந்த ஜூனியர் தடகள வீரராக தேர்வு செய்யப்பட்ட செல்வப்பிரபு திருமாறன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தமிழ்நாடு. கேள்வி 56. ஏபிஜே அப்துல் கலாம் நினைவுகளுக்கு மரணமில்லை என்ற நூலை எழுதியவர் யார்? நசிமா மரைக்காயர் மற்றும் VS ராஜன் இருவரும் இணைந்து எழுதியிருப்பாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் நினைவுகளுக்கு மரணமில்லை என்ற நூலை எழுதியிருப்பாங்க. யார்? நசிமா மரைக்காயர் மற்றும் VS ராஜன். 57வது கேள்வி. ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரஸ் ஆவண குறும்படத்தின் இயக்குனர் யார்? தி எலிபென்ட் விஸ்பரஸ் ஆவணம் இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு குறும்படம் தான். இதுக்கு தான் வந்து ஆஸ்கர் விருது கிடைச்சிருக்கு. அந்த குறும்படத்தை இயக்கிய டைரக்டர் யாருன்னா கார்த்திகி கொன்சால்வஸ். 58வது கேள்வி. 22வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? ரிதுராஜ் அவஸ்தி. 22வது சட்ட ஆணையத்தின் தலைவர் ரிதுராஜ் அவஸ்தி. கேள்வி 59. மரபணுசார் இரத்த சோகை நோய் அதாவது சிக்கிள் செல் அனிமியா நோயை எந்த ஆண்டுக்குள் ஒழிப்பதற்கான தேசிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார்? 2047க்குள்ள இந்தியாவிலிருந்து ஒழிக்க இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. காலை உணவு திட்டத்தை மதுரையில் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த நாள் எப்பொழுது? காலை உணவு திட்டத்தை வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா மதுரையில் தொடங்கியிருப்பார். எப்போனா செப்டம்பர் 15, 2022. கேள்வி 61. புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் எந்த ஆண்டுக்குள் நாடு முழுவதும் 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2027க்குள்ள புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிக்க இலக்கு நிர்ணயித்திருக்காங்க. 62வது கேள்வி. பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 2022. கேள்வி 63. பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா திட்டம் எந்த புரட்சியை கொண்டு வரும் நோக்கத்துடன் செப்டம்பர் 10, 2020 அன்று தொடங்கப்பட்டது? பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா திட்டம் பார்த்தீங்கன்னா நீல புரட்சியை கொண்டு வரும் நோக்கத்துடன் செப்டம்பர் 10, 2020 தொடங்கப்பட்டது. கேள்வி 64. 2022 இந்தியாவில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். புலிகளின் எண்ணிக்கை ஜூலை 29 புலிகள் தினம். அப்போது 2022 பார்த்தீங்கன்னா 3682 புலிகள் இருக்குது. 3682 3682. நிதி ஆயோக் வெளியிட்ட ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2022 பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? தமிழ்நாடு. ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2022 பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் தமிழ்நாடு. மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட நடப்பு நிகழ்வுகளிலிருந்து. 66வது கேள்வி. இந்தியாவின் முதல் மனித உருவான AI நிகழ்ச்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரோபோவின் பெயர் என்ன? சனா. நிர்பயா நிதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. எந்த மாநில அரசின் VHub என்ற நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொண்டுள்ளது? எந்த மாநில அரசினுடைய VHub என்ற நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்டினுடைய VHubோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. செமிகான் இந்தியா 2023 மாநாடு எங்கு நடைபெற்றது? செமிகான் இந்தியா 2023 மாநாடு செமிகண்டக்டர் மாநாடு
குஜராத்தில் காந்தி நகர் என்ற பிளேஸில் நடைபெற்றது. கேள்வி 70. 2018 to 21 இந்தியாவில் பல பரிமாண வறுமை குறியீட்டின் சதவீதம் எவ்வளவு உள்ளது? ஸோ 2018 to 21 பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பல பரிமாண வறுமை குறியீட்டில் குறைஞ்சிருக்கு, 14.96% குறைஞ்சிருக்கு. அதாவது 24.85% 14.96% குறைந்துள்ளது பல பரிமாண வறுமை குறியீட்டில். கேள்வி 71. பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் என்று குறிப்பிட்டவர் யார்? பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம்னு சொன்னது வாக்கர். 72. பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவி எது? பணம். கேள்வி 73. பண்டமாற்று முறை பற்றிய கூற்றுகள் சரியானது எது? 1. மெசபடோமியா பழங்குடியினால் பண்டமாற்று முறை பயன்படுத்தப்பட்டது. சரி. பொனிசியர்களால் கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் பண்டமாற்று முறை பயன்படுத்தப்பட்டது. சரி. பாபிலோனியர்கள் பொருட்களுக்கு பொருட்களை மாற்றும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தினர். சரி. அப்போ சரியான விடை 1, 2, 3 சரி. கேள்வி 74. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. காகித பணத்திட்டம் கட்டளை பணத்திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரியானா? சரி. கூற்று 2. மைய வங்கியை சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் போன்ற சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயங்கள் மெய்நிகர் பணமாகும். சரி. அப்போ கூற்று 1, 2 சரி. கேள்வி 75. பணத்தின் முதன்மை பணிகளில் தவறானது எது? பணத்தின் முதன்மை பணிகளில் தவறானது எதுனா வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளும் ஒரு கருவி. இது பார்த்திங்கன்னா பணத்தினுடைய 2ஆம் நிலையில் வரக்கூடியது. வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ள ஒரு கருவி பணம் என்பது 2ஆம் நிலை பணிகள் வரும். அதே முதன்மை பணிகள்னால் இடையீட்டு கருவி. பணம் என்பது ஒரு இடையீட்டு கருவி, மதிப்பு நிலைக்கலன், வருங்கால செலுத்தல்களுக்கு அடிப்படை. இப்போ தவறானது ஆப்ஷன் டி. பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு என்று கூறியவர் யார்? பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்புன்னு சொன்னது மில்டன் ஃப்ரீட்மேன். கேள்வி 77. நீர்மை தன்மை கொண்ட ஒரு மூலதனம் எதுனா பணம். கேள்வி 78. இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பில் எத்தனை வகையிலான அளவீடுகளை செய்கிறது? இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பில் 4 வகையிலான அளவீடுகளை செய்கின்றது. கேள்வி 79. டி. உதயகுமாரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் குறியீடு. ரூபாய் குறியீடு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு தேர்ந்தெடுத்த ஆண்டு ஜூலை 15, 2010. இந்த கேள்வி எக்கனாமிக் பகுதியிலிருந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ரூபாய் குறியீடை வடிவமைத்தவர் தேவநாகரி. ரூபாய் குறியீடை வடிவமைத்தவர் யாருன்னா உதயகுமார் தான். எப்போ இதை மத்திய அரசு ஏற்றிருப்பாங்கன்னா ஜூலை 15, 2010. காகித பணம் நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள் ஆகிய டேஸ் வகைப்படும். காகித பணம் நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள் ஆகியவை M1 பணம்னு சொல்லுவாங்க. பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் வங்கி வைப்புகளில் உள்ள பணம் என்ற விகிதத்தை குறிப்பது எது? பொதுமக்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பணம் அதே போல் வங்கி வைப்புகளில் உள்ள பணம் என்ற விகிதத்தை குறிப்பது ரொக்க வைப்பு விகிதம். கேள்வி 82. பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதியவர் யார்? பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதுவது இர்விங் பிஷர். கேள்வி 83. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பு மொத்த வைப்புகள் என்ற விகிதம் தான் ரொக்க இருப்பு வைப்பு விகிதம். சரி. 2. வங்கியில் வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு வங்கிகள் செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள் என்ற விகிதத்தை ரொக்க இருப்பு விகிதம்னு சொல்லலாம். சரி. வணிக வங்கிகள் வைத்திருக்கும் நீர்மை தன்மையிலான சொத்துக்கள் வணிக வங்கிகளில் இருக்கும் மொத்த கேட்பு மற்றும் கால வைப்புகள் என்ற விகிதம் சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். அப்போ சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 84. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. பழமையான பண அளவு கோட்பாட்டை கூறியவர் டாவன் ஷெட்டி. பழமையான பண அளவு கோட்பாட்டை சொன்னது டாவன் ஷெட்டி 1588. கூற்று 2. நவீன பண அளவு கோட்பாட்டை கூறியவர் இர்விங் பிஷர். நவீன பண அளவு கோட்பாட்டை கூறுறது இர்விங் பிஷர். அப்போ சரியானது கூற்று 1, 2 சரி. 85வது கேள்வி. பண்டங்கள் மற்றும் பணிகளில் பொது விலைமட்ட அதிகரிப்பு விகிதத்தையும் அதன் விளைவாக பணத்தின் வாங்கும் சக்தி குறைவதையும் அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளில் பொது விலைமட்ட அதிகரிப்பு, அதாவது விலை அதிகரிக்கிறது என்னன்னு சொல்லலாம் பணவீக்கம்னு சொல்லலாம். அதே போல் விலை அதிகரித்தா வாங்கும் சக்தி குறையும். கேள்வி 86. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை பணவீக்கம் என்று கோல்பன் கூறினார். சரி. கூற்று 2. வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் பணவீக்கம் என்று கிரிகெரி கூறினார். அப்போ 1, 2 சரி. 87வது கேள்வி பொறுத்துக. தவளும் பணவீக்கம்னா நீண்ட காலத்தில் விலைவாசி உயர்வது தெரியாமல் இருப்பது தான் தவளும் பணவீக்கம்.
நடக்கும் பணவீக்கம்னா 3 முதல் 9% பணவீக்கம் இருந்தால், ஒற்றை டிஜிட்டில் இருந்தால் அது வந்து நடக்கும் பணவீக்கம்னு சொல்லலாம். 3 ஓடும் பணவீக்கம். ஓடும் பணவீக்கம்னா ஆண்டு பணவீக்கம் 10லேருந்து டபுள் டிஜிட்டில் 10லேருந்து 20% இருப்பது ஓடும் பணவீக்கம்னு சொல்லலாம். தாவும் பணவீக்கம். இந்த பணவீக்கம் 20லிருந்து 100% இருப்பது தாவும் பணவீக்கம்னு சொல்லலாம். ஸோ இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் பகுதியிலிருந்து தெளிவாக பார்த்துக்காங்க. சரியான ஆப்ஷன் சி. ஜிம்பாப்வே நாட்டில் பணவீக்கம் ஆண்டிற்கு 3714% டேஸ் இறுதியில் உயர்ந்தது. ஜிம்பாப்வே நாட்டில் பணவீக்கம் ஆண்டிற்கு 3714% ஏப்ரல் 2007 உயர்ந்திருக்கும். இந்த கேள்வியும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பணவாட்டத்தின் முக்கிய இயல்புகள் தவறானது. பணவாட்டத்தின் முக்கிய இயல்புகள் தவறானது விலைவாசி உயர்தல். இது விலைவாசி உயர்தல் என்பது பணவீக்கத்துக்கு தான் சரியானது. அதே விலைவாசி குறைதல், குறைந்த பண அளிப்பு, வேலையின்மை. விலைவாசி குறைதல், குறைந்த பண அளிப்பு, வேலைவாய்ப்பின்மை இது எல்லாமே பணவாட்டத்தினுடைய முக்கிய இயல்புகளில் சரியானது. 90வது கேள்வி. உயர்கின்ற விலைகளையும் குறைந்த வேலையற்றோர் சதவிகிதத்தையும் கொண்ட நல்ல வாணிப காலங்களையும் குறைகின்ற விலைகளையும் மிகுகின்ற வேலையில்லா திண்டாட்ட சதவிகிதத்தையும் கொண்ட கெட்ட வாணிப காலங்களையும் உள்ளடக்கியது வாணிப சூழல் ஆகும் என்று கூறியவர் ஜேஎம் கீன்ஸ். ஆர்பிஐ தலைமையிடம் அமைந்துள்ள இடம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் தலைமையிடம் அமைந்தது மும்பை. 1937க்கு அப்புறம் மாற்றிருப்பாங்க. 37லேருந்து மும்பை வந்து ஆர்பிஐயின் தலைமையிடமாக செயல்பட்டு வருகிறது. பணம் என்பது உள்ளவற்றில் அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து ஆகும். கேள்வி 93. M1 மற்றும் M2 ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, M1க்கும் M2க்கும் உள்ள வித்தியாசம் அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள். 94. பணவீக்கத்தின் போது பயனடையவங்க யார்? பணவீக்கத்தின் போது விலை அதிகரிக்கும் போது பயனடைஞ்சவங்க வந்து கடன் பெற்றோர்கள். 95. டேஸ் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது. தவளும் பணவீக்கம். வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் என்று கூற்றை கூறியவர் யார்? வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் என்று கூற்றை கூறியவர் கல்பர்ட்சன். வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது இந்திய ரிசர்வ் வங்கி. விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஜூலை 1, 1963. 99வது கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 2016 பண மதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டாங்க? அதாவது 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் வந்து செல்லாதுன்ட்டு நரேந்திர மோடி அறிவிச்சிருப்பார். எப்போனா 2016 நவம்பர் 8ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார். கருப்பு பணத்தை ஒழிக்கின்ட்டு. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் எப்போ தொடங்கினாங்கன்னா மார்ச் 1982. 101வது கேள்வி. இந்தியாவின் முதல் வங்கியான இந்துஸ்தான் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1770. 102. பொறுத்துக. வங்காள வங்கி 1809. மும்பை வங்கி 1840 தொடங்கியிருப்பாங்க. சென்னை வங்கி 1843 தொடங்கப்பட்டது. சீன மைய வங்கி 1928. வங்காள வங்கி 1809 தொடங்கியிருப்பாங்க. மும்பை வங்கி 1840 தொடங்கியிருப்பாங்க. சென்னை வங்கி 1843 தொடங்கியிருப்பாங்க. இந்த 3 வங்கி இணைத்து தான் வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி இந்த 3 வங்கி இணைத்து தான் வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்ட்டு 1921 மாற்றிருப்பாங்க. இது வந்து எஸ்பிஐயா 1955 எஸ்பிஐ என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எந்த பேங்க்கு? இம்பீரியல் பேங்க்கு. 102க்கு சரியானது ஆப்ஷன் சி. 103வது கேள்வி. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? 1. உலகின் முதல் மைய வங்கி ஸ்வீடன் நாட்டின் ரிக்ஸ் வங்கி. சரி. ரிக்ஸ் வங்கி 1897 பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை பெற்றது. சரி. பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி. சரி. 1920 பிரசல்ஸ் நகரில் பன்னாட்டு நிதிய மாநாடு நடைபெற்றது. 103க்கு அனைத்துமே சரி. 104. பின்வருவனற்றில் பொருந்தாதது எது? தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது 1921. நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934. இந்திய ரிசர்வ் வங்கி 1934. சரி. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போ ஏற்படுத்தினா 1934. சிலோன் மைய வங்கி 1950 ஏற்படுத்தியிருப்பாங்க. சிலோன் மைய வங்கி இங்கே 54 இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் டி. நபார்ட் வங்கி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? நபார்ட் பேங்க் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நபார்ட் பேங்க்கு ஜூலை 1982. ஜூலை 1982. 106வது கேள்வி. கூற்று 1 கூற்று 2.
கூற்று 1, வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி ஆகிய 3 வங்கிகள் ஒன்றிணைந்து இம்பீரியல் வங்கி என்று 1921 அழைக்கப்பட்டது. சரி. கூற்று 2, இம்பீரியல் வங்கி 1955 இந்திய ஸ்டேட் வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ சரியானது 1, 2 சரி. 107வது கேள்வி, ரிசர்வ் வங்கி தனது பணியினை தொடங்கிய ஆண்டு. ரிசர்வ் வங்கி எப்போ தன்னுடைய பணியை தொடங்கியிருக்காங்கன்னா ஏப்ரல் 1, 1935 ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க. 108வது கேள்வி, வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதம். வணிக வங்கிகளுக்கு ரிசர்வ் பேங்க்கு குறுகிய கால கடனை வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதம் ரெப்போ விகிதம்னு சொல்லுவாங்க. வங்கிகள் முறைப்படுத்தல் சட்டம் டேஷ் பிரிவின் படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமம் பெற வேண்டியது அவசியமாகும். ஆர்டிகல் 22 படி. டேஷ் என்பவரால் ₹1 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது. ஷெர்ஷா ஷூரி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 111வது கேள்வி, ரிசர்வ் வங்கியின் பணிகளில் சரியானது எது? ரிசர்வ் வங்கி RBI என்ன பண்ணுதுன்னா காகித பணத்தை வெளியிடுகிறது, அரசின் வங்கியாக செயல்படுகிறது, அந்நிய செலாவணியின் பாதுகாப்பு செயல்படுகிறது, கடன் அளிப்பை நெறிப்படுத்தல். சரியான விடை அனைத்தும் சரி. 1, 2, 3, 4 சரி. இந்திய ரிசர்வ் வங்கி டேஷில் வங்கி குறை தீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்தியது. இந்திய ரிசர்வ் வங்கி 1995 வங்கி குறை தீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்தியது. 113வது கேள்வி, வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி. அதாவது வணிக வங்கிகள் RBI கிட்ட வாங்கினா அது ரெப்போ விகிதம்னு சொல்லலாம். அதே கமர்ஷியல் பேங்க் கிட்டேருந்து RBI வாங்கக்கூடிய கடனுக்கான வட்டியை மீள் ரெப்போ விகிதம் சொல்லலாம். ரெப்போ விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ விகிதம்னு சொல்லுவாங்க. 2வது சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 114வது கேள்வி, வங்கி நெறிமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வங்கி நெறிமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1949. 115 பொருந்தாதது எது? விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம். விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் ஜூலை 1, 1963 தொடங்கப்பட்டது. சரி. வட்டார ஊரக வங்கிகள். வட்டார ஊரக வங்கிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. சரி. இந்திய தொழில் நிதி கழகம். இந்திய தொழில் நிதி கழகம் ஜூலை 1, 1948 தொடங்கப்பட்டது. சரி. இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம் ஜனவரி 5, 1954 தொடங்கப்பட்டதா? இதில் பார்த்தீங்கன்னா டேட் மாறி இருக்கும். ஸோ தவறானது ஆப்ஷன் டி. டேட்டில் இயர் மாறி இருக்கு, பார்த்துக்காங்க. 116வது கேள்வி, மாநில தொழில் நிதி கழக சட்டம். மாநில தொழில் நிதி கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. பின்வருவனற்றில் தவறானது எது? 1, ARDC. ARDCனா அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சரி. நபார்ட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். சரி. ICICI இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரி. IDBI இண்டஸ்ட்ரியல் டிஃபென்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியாவா? கிடையாது. IDBI இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வந்திருக்கணும். அப்போது அப்ரிவேஷனில் தவறானது ஆப்ஷன் டெல்லி. இந்த அப்ரிவேஷன் ரிலேட்டடாகவும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, தெளிவாக பார்த்துக்காங்க. 118வது கேள்வி, தொழில் நிறுவனங்களுக்கு கடன்கள் ஒப்புறுதி அளித்தல் மற்றும் நேரடியாக பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வாங்குதல் மூலம் நிதி வசதியினை அளிப்பது சிட்கோ. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் கார்பரேஷன் சொல்லுவாங்க, சிட்கோ. அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 to 1960 என்ற நூலை எழுதியவர் யார்? மில்டன் பிரைட்மேன். அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 to 1960 என்ற நூலை எழுதியது மில்டன் பிரைட்மேன். J.M. கீன்ஸ் வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு. J.M. கீன்ஸ் எழுதிய நூல் தான் வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு. இந்த நூலை வெளியிட்ட ஆண்டு 1936. கேள்வி 121வது கேள்வி, பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? 1, தானியங்கி பணம் எடுக்கும் வழங்கும் இயந்திர முறை 1967 அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி. பேடிஎம் நிறுவனம் ஆகஸ்ட் 2015 ஆரம்பிக்கப்பட்டது. சரி. 5 இணை வங்கிகளுடன் பாரதிய மகிழா வங்கியும் இணைக்கப்பட்டு பாரத ஸ்டேட் வங்கியாக ஏப்ரல் 1, 2017 முதல் செயல்பட தொடங்கியது. சரி. 4, இந்தியாவில் பண மதிப்பு 2016 நவம்பர் 9 500 மற்றும் 1000 மதிப்பிலான காகித பண மதிப்பு நீக்கப்பட்டது. இதில் தவறானது 4 மட்டும்தான் தவறு. 1, 2, 3 சரி. ஏன்னா பண மதிப்பு இழப்பு 2016 நவம்பர் 8 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது 4வது ஆப்ஷன் மட்டும் தப்பாக இருக்குது. அப்போ மற்ற 3ம் சரி. 122வது கேள்வி, இஸ்லாமிய வளர்ச்சி வங்கியின் முதல் கிளை. இஸ்லாமிய வளர்ச்சி வங்கியின் முதல் கிளை இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட்டது? அகமதாபாத்.
கேள்வி 123. யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் ரிசர்வ் வங்கியின் ஊரக கடன்கள் அனைத்தும் நபார்டு வங்கிக்கு மாற்றப்பட்டது? கிராபிக் கார்டுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் ரிசர்வ் வங்கியுடைய ஊரக கடன்கள் அனைத்தும் நபார்டு வங்கிக்கு மாற்றப்பட்டது. கேள்வி 124. இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி இந்தியாவில் நிறுவப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 2, 1990. 125வது கேள்வி. கூற்று காரணம். கூற்று: இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களையும் ரொக்க இருப்பு விகிதத்தையும் உயர்த்துகிறது. சரி. காரணம்: விலையேற்றத்தை கட்டுப்படுத்த. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. 126. எந்த வங்கி முதலில் ஏடிஎம்ஐ உலகிற்கு அறிமுகப்படுத்தியது? எப்பொழுது? எந்த வங்கி ஃபர்ஸ்ட் ஏடிஎம்ஐ உலகிற்கு அறிமுகப்படுத்தியதுன்னா சிட்டி பேங்க்கு 1970. 127வது கேள்வி. பின்வருவனற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்ல? அரசிற்கான வங்கி, அந்நிய செலாவணியின் பாதுகாவலன், வங்கிகளின் வங்கி, பொதுமக்களுக்கு கடன்களை வழங்குமானா ரிசர்வ் பேங்க்கு கடனை வழங்காது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. 128வது கேள்வி. இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி 1964 தொடங்கப்பட்டது. 129வது கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கியின் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் என்பது எதை குறிக்கிறது? இந்திய ரிசர்வ் வங்கியின் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் என்பது தகுதியுடைய பங்குகளை விற்றலும் வாங்குதலும். 130வது கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் ஓஸ்போர்ன் ஸ்மித். தற்போதைய கவர்னர் சக்திகாந்த தாஸ். தற்போது ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ், முதல் கவர்னர் ஓஸ்போர்ன் ஸ்மித். ஸோ இந்த வீடியோவில் 130 கேள்வி பார்த்துருக்குறேங்க. இந்த 130 கேள்வியும் ஜிஎஸ் பகுதியில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குரூப் 4 எக்ஸாமுக்கும் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.